ஹாய் மக்களே, இந்த மாதிரி கூட்டு செஞ்சிங்கன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அதுக்கு தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், சிறுபருப்பு, துவரம்பருப்பு, மஞ்சள், ஜீரகம் இது எல்லாமே நான் காட்டியிருக்கிற அளவுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு குண்டானில் மாற்றிக்கலாம். ஜீரகமும் மஞ்சளும் இதோட சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே அரிசி கழுவுன தண்ணியை தான் பருப்புக்கு ஊற்றிக்குவேன். தண்ணி 1 லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா பருப்பு வேகும். இதை அப்படியே அடுப்பில் வச்சு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கட்டியும் போய் கீரை பறிச்சுட்டு வந்துடலாம். நம்ம தோட்டத்திலேயே விளைஞ்ச மணத்தக்காளி கீரை 2 கைப்பிடி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். மற்ற கீரைலாம் போட்டிருக்கேன், இன்னும் வரல. மணத்தக்காளி கீரை தான் நல்லா வந்திருக்கு. இதை வெறும் வயிற்றுல தினம் ஒரு 10 கீரை சாப்பிட்டீங்கன்னா வயிறு புண்ணு சரியாகும். பருப்பு வெந்துடுச்சு, இறக்கிட்டு வடை சட்டியை வச்சுக்கலாம். சட்டி சூடு ஏறினா தான் கடலெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன், பெருங்காயம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் போட்டு செவந்தாதான் வெங்காயம் 1 கைப்பிடி கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதான் கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை இதில் சேர்த்து ஒரு பெரட்டிக்கலாம். இதோட கடைஞ்ச பருப்பும் தேவையான உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கனா மணத்தக்காளி கூட்டு ரெடி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.